வணக்க மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி தமிழ் சொன்னது. அந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, கேபிஒய் பாலா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி, பாலாஜி சக்திவேல், அர்ச்சனா, இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வேலையாக இருக்கிற காந்தி கண்ணாடி மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். காந்தி கண்ணாடி இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் நம்ம பாலாஜி சக்திவேலும் அர்ச்சனாவும் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வந்துட்டு வராங்க. இவங்க ரொம்ப நாளாக அந்நியமான தம்பதியாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லை. தன்னோட மனைவியோட விருப்பத்துக்காக 60ஆம் கல்யாணத்தை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் அவங்களுக்கு எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தைன்ற மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க. இவரோட 60வது வயசு இவங்க 2 பேரோட 60வது வயசு கல்யாணத்தை நம்ம பாலாஜி சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடணுன்றதுக்காக நம்ம கேபிஒய் பாலா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன், பர்த்டே, இந்த மாதிரி எல்லாம் ஈவெண்ட் ஆர்கனைசராக இருக்கிறாப்புல. அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதை பார்ப்பா, இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ தான் பொறுப்பு, இந்த 60வது கல்யாணத்தை சீரும் சிறப்புமாக நீ தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபிஒய் பாலாவுக்கு ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்ட போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் நம்ம கேபிஒய் பாலா இந்த படத்தில் தான் ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமாகறாப்புல. இதுக்கு முன்னாடி அவர் பல ஷோஸில் விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவில் வந்து காமெடி பண்ணியிருப்பாப்புல. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவர் ஃபஸ்ட்டு ஹீரோவாக இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் கொடுத்த ரோலை அவர் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவர் அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பையன் முன்னுக்கு வந்துடுவான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை அவர் எனக்கு கொடுத்துட்டாரு. குறிப்பாக அந்த படத்தில் அவரோட ஆன் ஸ்க்ரீன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போய் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட முதல் படமாக இருந்தாலும் அவரோட ஃபஸ்ட்டு படத்தில் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. இதை தவிர்த்து நம்ம நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த படத்தில் பாலாஜி சக்திவேல் ஆகட்டும், அர்ச்சனா ஆகட்டும், அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த வெகுளியான ஒருத்தங்களாக இருக்காங்க. அவங்க மட்டும் குழந்தையில இருந்து ஒரு வெகுளியான ஒரு தம்பதியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு நீ எனக்கு நான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஆன்ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி ஆகட்டும், அதோட இந்த படத்தில் இருக்கிற எமோஷன் கனெக்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஜீவா சுப்பிரமணியன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் நிக்கிலா ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த கேரக்டர் அவங்கவுங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், ஸ்டேஜிங் ஆகட்டும், எல்லாமே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருந்தாலுமே கூட இது கேபிஒய் பாலாவுக்கு ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை தூக்கி நிறுத்துது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த ஒரு சில இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது தவிர, மற்றபடி எல்லா இடத்துலையுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு கருத்தில் சோகமாக வளர்த்து பண்ணிப்பார் அந்த சீன், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாப்புல. அந்த சீன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸு ஃபஸ்ட்டு படத்தில் அவர் நீட் அண்ட் க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. இதை தவிர்த்து இந்த படத்தில் பாலாஜி சக்திவேல் ஒரு லேண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் இப்போ கார்பரேட்டுக்கார கேட்குறான். அதை வந்து அவன் 10 கோடி ரூபாய் கொடுத்து இப்போவே நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் இது 80 லட்சமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது நமக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன் இவர் இப்போ 10 கோடி ரூபா கொடுத்து வாங்குறன்றத எப்படியே 80 லட்ச ரூபாவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வச்சுருக்காங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. இதை தவிர்த்து இந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவீல் பண்ணதில்லை, அதெல்லாம் சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. குறிப்பாக நம்ம 4000 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு மாற்ற முடியும், இதை பெரிய ஆளுங்களாம் எப்படி பணம் கை மாற்றினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அந்த சீன் பேசப்பட்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு இங்கே வந்து நான் சொல்லி உங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஸ்பாயிலர் ஆக்க விரும்பல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் பார்த்தே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த படத்தில் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணிது. குறிப்பாக அந்த படம் என்றைக்கே இம்ப்ரெஸ் பண்ணி சிவா தான் இருந்துச்சு. அது வரலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கதை படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட ஓடுது. அது வரலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எமோஷன் சின்ன இருந்தாலும் சில இடத்துல எமோஷனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்டே வந்து பார்த்திங்கன்னா ஆகலை. சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் வரையே படம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல கனெக்டாக இருக்கும், சில இடத்துல டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் லேடிஸ்க்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.8 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். கண்டிப்பாக பாலா அண்ணாவோட ஃபஸ்ட்டு படத்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது.
எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ் மிஸ்ட்ரியில் பார்க்கலாம்.